12th முடிச்சு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போறீங்க, உங்க இன்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ முழுசா பாருங்க. சும்மா இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பிரைவேட் காலேஜில் நீங்கள் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா ஹாஸ்டலோட சேர்த்து வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா ஃபீஸ் கேட்குறாங்க. ஸோ 4 வருஷத்துக்கு உங்களுக்கு 12 லட்ச ரூபா வரையும் செலவாகுது. ஓகே, இவ்வளோ காசு கொடுத்து படித்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ் ஆகிறவங்களோட ஆவரேஜ் மீடியன் சேலரி 3 to 5 lakhs. ஸோ இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு 4 வருஷம், அந்த போட்ட காசை திருப்பி எடுக்கிறதுக்கு 4 வருஷம் சொல்லிட்டு சால்டாக 8 வருஷம் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. கோயம்புத்தூரில் ஒரு ஃபேமஸ் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா 12th இன்ஜினியரிங் கட் ஆஃப் 180 மார்க்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களையும் குறை சொல்ல முடியாதுங்க. நல்லா படிக்கிற பையன் அவங்க காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கிறான் அப்படின்னா நல்ல பிளேஸ்மெண்ட் காம்பிடன்ஸோட வருவான். எல்லா காலேஜஸ்க்கும் அதுதான் தேவையும் படுது. சரி, 12th இப்போ மார்க் கம்மியாகிடுச்சு, அதே காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படின்னா டொனேஷன் மட்டும் 20 லட்ச ரூபா கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 3 to 4 லட்ச ரூபா செலவாகுது. சரி, இவ்வளோ செலவு பண்ணி படிக்கிறோமே, பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால் நாங்கள் மினிமம் 10 லட்ச ரூபா சம்பளத்தை தான் பிளேஸ்மெண்ட்ஸே கொண்டு வரோம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. ஒரு கம்பெனி 10 லட்ச ரூபா கொடுத்து பிளேஸ்மெண்ட்ஸில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த பையனை பொண்ணு ரொம்ப நல்லா படிச்சிருக்கும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கும், நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணியிருக்கும். சும்மா எப்படி எடுத்துகிட்டு போவாங்க? அந்த காலேஜில் படித்தாவே 10 லட்ச ரூபா சம்பளத்தில் பிளேஸ் ஆயிடலாம், டிகிரி முடிச்சாலே போதும் அப்படின்னு நினைக்கிறது தான் அதிகபட்ச முட்டாள்தனம். இன்ஜினியரிங் படித்தாலும் ஒரு டிகிரி முடிச்சாலும் யாரும் உங்களுக்கு இங்கே 10 லட்ச ரூபா சம்பளத்தில் வேலை கொடுக்க மாட்டாங்க. இன்ஜினியரிங் கற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், காரை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. காரில் இருக்க இன்ஜினியரிங் டிசைன் பண்ண தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சமீபத்தில் என்ன ஒரு நியூஸ் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுச்சுங்க. இதே கோயம்புத்தூரில் 5 கோடி மதிப்பிலான பழைய நகைகளை விற்ற பெற்றோர் 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ண போகிற பசங்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ அடுத்த 4 வருஷத்துக்கு நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா மினிமம் 5 லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் பேரண்ட்ஸ் இருக்காங்க. அந்த காசு சும்மா வந்துடலங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்னு அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். சரிண்ணா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, பட் 12th வேறு எனக்கு மார்க் கம்மியாகிடுச்சு, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காக 2 சூப்பர் சொல்யூஷன் வச்சுருக்கேன். சொல்யூஷன் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பிடிக்குது அண்ட் என்ன வருதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பர் AI டூல் சொல்கிறேன், Pickmycareer அசஸ்மெண்ட் டெஸ்ட். ஸோ இந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட் பற்றின டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அண்ட் என்ன கெரியர் சூட் ஆகும் அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிக்க முடியும். அடுத்த 25 இயர் கெரியரை டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த டூல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இல்லை சார், நான் இன்ஜினியரிங் தான் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் AI டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் தான் ட்ரெண்டிங் கோர்ஸ்னு சொல்கிறாங்க, அதை ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு நான் சொல்கிறத ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. லட்சத்தில் கம்ப்ளீட் பண்ணி காணாமல் போகிறத விட செலக்டிவாக படித்து ஜெயிக்க முடியும். நம்புங்க, நான் உங்களுக்கு பர்சனலாக கைட் பண்ணுறேன். உங்களுக்காகவே ஆஃப்டர் 12th இன்ஜினியரிங் கெரியர் கைடன்ஸ் ஒர்க் ஷாப் நான் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறேன். இந்த ஒர்க் ஷாப் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறது மூலிமா நல்ல காலேஜ் எப்படி சூஸ் பண்ணுறது, உண்மையிலே எந்த கெரியருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்ன ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிட்டா மாதம் 1 லட்ச ரூபா சம்பளத்தில் பிளேஸ் ஆக முடியும், அண்ட் இன்ஜினியரிங் சம்மந்தமான ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் என்னென்ன, இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமாக இன்ஜினியரிங் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் லைவ் Q&A செஷன் மூலிமா உங்கள் டவுட்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும். ட்ரஸ்ட் மீ, இந்த ஒர்க் ஷாப் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இன்ஜினியரிங் சம்மந்தமாக இருக்க எல்லா குழப்பங்களையும் இந்த ஒர்க் ஷாப் தீர்த்து வைக்கும். ஸோ இந்த ஆன்லைன் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் என்ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம ஒர்க் ஷாப்பில் மீட் பண்ணலாம்.